தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். டிடிகே சேனலோட ஆஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனைத்து வகையான கேபிள் டிவி நெட்வொர்க்லேயும் இனிமேல் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதில் நீங்கள் சேனல்ஸ் பார்த்துக்கலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு இன்டர்நெட்டும் ப்ரொவைட் ஆகும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு சோதனை ஓட்டமானது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் வசிக்கிற மக்களாக இருந்தால் தயவு செஞ்சு இதை கேட்டு வாங்கிக்கோங்க உங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்ட. இப்போதைக்கு கோயம்புத்தூரில் லான்ச் ஆகிருக்கு. கூடிய விரைவில் அனைத்து விதமான நகரங்களிலும் மற்றும் அனைத்து விதமான கேபிள் டிவிகளிலும் இந்த இன்டர்நெட் ப்ரொவைட் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்க அந்த பாக்ஸை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த பாக்ஸ் வழியாக தாங்க அந்த மைனூட் கேபிள் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது செட்டாப் பாக்ஸ்க்கே கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கேபிள் டிவி பார்த்திங்கன்னா உங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய கேபிளை இந்த பாக்ஸ் வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பாக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு செட்டாப் பாக்ஸுக்கும் உங்களோட ரவுட்டருக்கும் கனெக்ஷன் போகும். ஸோ இதை பாருங்கள், டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸ். இந்த செட்டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் டிசிசிஎல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு வராங்க. டிசிசி கேபிள் நெட்வொர்க்கானது யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போது அதில் தான் இந்த ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கேபிள் அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நீங்கள் வெறும் கேபிள் டிவி கேட்டால் கூட இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பட் நான் வந்து சேனல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், இன்டர்நெட் தேவையில்லை அப்படின்னா இன்டர்நெட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதான் ரவுட்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதே பொருளில் தான் உங்களுக்கு வந்து சேனல்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். அதாவது நீங்கள் கேபிள் டிவி பார்க்குறதுக்கு மட்டும் அந்த கனெக்ஷன் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பாக்ஸு உங்கள் வீட்டுக்கு வந்து மைனூட் கேபிளில் தான் உங்கள் செட்டாப் பாக்ஸுக்கு போகும். மற்றபடி இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு அடாப்டர் கண்டுபிடிச்சி இந்த செட்டாப் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா கனெக்டர் பின் இருக்கும், அதே மாதிரி தான் கேபிள் டிவிலும் கனெக்டர் பின் இருக்கும். ஆனால் இது இன்டர்நெட் வழியாக வரக்கூடிய கேபிள் அப்படின்றதுனால இதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் கண்டுபிடிச்சி அதை வந்து செட்டாப் பாக்ஸில் சொருகியிருக்காங்க பாருங்கள். இந்த கேபிள் வழியாக தான் உங்களுக்கு இன்டர்நெட்டு வரப்போகுது, டிவி சேனல்ஸும் வரப்போகுது. டிவி சேனல்ஸ் பார்க்குறதுனால தனியாக பார்த்துக்கலாம், இல்லை இன்டர்நெட் வாங்குறதுனால தனியாக வாங்கிக்கலாம். ரெண்டுமே வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று நீங்கள் டிவி சேனல் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம், இன்டர்நெட் வேணான்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இன்டர்நெட் மட்டும் போதும் டிவி சேனல் வேணானாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் டிவியில் அது அனைத்துமே சாத்தியம். ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள், நல்லா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் எங்கெங்கே போகுதோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பாக்ஸ் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியே இருக்கும், கரண்ட்டு மரத்தில் இருக்கும், எந்த இடத்துல வேணாலும் இந்த பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டிசிசிஎல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மைனூட் கேபிள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு HDMI கேபிள் டிவிக்கு போகுது, அப்புறம் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசிசிஎல் பாக்ஸில் தான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதாவது கோயம்புத்தூரில் வேறு மாதிரி இருக்கலாம், தருமபுரியில் வேறு மாதிரி இருக்கலாம், சேலத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், திருச்சியில் வேறு மாதிரி இருக்கலாம். பாக்ஸ் மாடல் வேணால் மாறலாம். பட் இந்த ஆப்ஷன் எல்லாமே எல்லா பாக்ஸுக்கும் செட் ஆகும். இந்த செட்டாப் பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் கேபிள்லேருந்து வரக்கூடிய அந்த அடாப்டரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு எடுக்கக்கூடிய வீடியோ அண்ட் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கலராக ஒரு சின்ன ஹோல் இருக்குது பாருங்கள், அதுதான் அது. அதுக்கடுத்து ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI கேபிள் வழியாக டிவிக்கு நீங்கள் HD கிளாரிட்டியில் சேனல்ஸை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பென்ட்ரைவில் படம், பாட்டு, மூவி எது வேணாலும் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் பாருங்கள், SC டெக் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். செட்டாப் பாக்ஸோட ஃபுல் வியூ பார்த்துக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கேபிள் டிவியில் செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேபிள் டிவி யூஸராக இருந்தால் உங்களோட லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க.